அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக கண்காட்சிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாவட்டத்திலே பொருணை விழா, பொருணை நெல்லை புத்தக கண்காட்சி, இலக்கிய திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா புத்தக திருவிழா வந்தா நமக்கு என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் இது பண்றாங்க. அதாவது நெல்லை, நம்ம நெல்லைக்காரன், நெல்லை திருநெல்வேலிக்காரன் நம்ம பெருமையா வெளியில போய் நம்ம சொல்றோம். திருநெல்வேலிக்கு பெருமை என்ன அப்படிங்கறது நீங்க நம்ம நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. திருநெல்வேலியின் பெருமை என்ன அப்படின்னா, இயற்கையாக அமைந்த பெருமை ஐந்தினையும், ஒளியமலை ஐந்தினை, இதெல்லாம் இயற்கையாக அமைந்த பெருமை அப்படின்னா, இன்றைக்கு நவீன நுட்பத்துல சந்திரனுக்கு போற ராக்கெட்டுக்கும் எரிபொருள் திருநெல்வேலியில இருந்தா போகுதுங்கிறது இன்றைக்கு நவீன நுட்பத்தோட பெருமை. இந்தியாவினுடைய பசுமை மின் உற்பத்தியில முக்கிய பங்கு உலக வரைபடத்திலே இடம்பெற்றிருக்கிறது திருநெல்வேலிங்கிறது ஒரு பெருமை. சாகித்ய அகாடமி விருதாளர்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு பெருமை. இப்படி எண்ணிலடங்கா பெருமைகள் நம்முடைய திருநெல்வேலிக்கு இருக்கு. இத்தனை பெருமை இந்த மண்ணோட உணவுகள், கலை நிகழ்ச்சிகள், இலக்கியங்கள் எல்லாவற்றையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மண்ணோட பெருமையை, நம்ம ஊரை, நம்ம மக்களை போற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த பொருணை விழா. அதுல புத்தக திருவிழா, இலக்கிய திருவிழா, கலை திருவிழா எல்லாமே இருக்கு. 10ஆம் தேதி வரைக்கும் இந்த திருவிழா நடைபெற இருக்கிறது. எல்லாரும் தவறாமல் வருகை வந்து இது உணவிலிருந்து, கலை நிகழ்ச்சிகளிலிருந்து, புத்தகங்கள் வரை எல்லாமே இருக்கக்கூடிய அனைத்து வகையான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த திருவிழா. தவற விடாம எல்லாரும் வரணும்னு கேட்டுக்கிறேன்.